இன்று செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு சனிக்கிழமை. தலைப்புச் செய்திகள். பொது தனியார் பாடசாலைகள் மற்றும் உயர்கல்வி கல்லூரிகளை விரைவாக கட்டுவதற்கு ஆல்பர்டா 8.6 பில்லியன் திட்டத்தை உருவாக்கியுள்ளது. இலங்கை தீவின் நிறைவேற்றுத்துறை அதிகாரமிக்க 9வது ஜனாதிபதியை தேர்வு செய்யும் 8வது ஜனாதிபதி தேர்தல் இன்று சனிக்கிழமை இப்போது இடம்பெற்று வருகின்றது. மன்னாரில் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாகிய நிலையில் இன்று சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புகள் இடம்பெற்று வருகின்றது. பழனியில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க முழுக்க ஆவின் நெய்தான் பயன்படுத்தப்படுகிறது என அமைச்சர் சேகர் பாபு விளக்கமளித்துள்ளார். பேஜர் வாக்கி டாக்கி வெடித்ததை தொடர்ந்து இஸ்ரேல் லெபனான் இடையே பயங்கர போர் ஏற்பட்டுள்ளது. வணக்கம். பொது தனியார் பாடசாலைகள் மற்றும் உயர்கல்வி கல்லூரிகளை விரைவாக கட்டுவதற்கு ஆல்பர்டா 8.6 பில்லியன் திட்டத்தை உருவாக்கியுள்ளது. விரைவான மக்கள் தொகை வளர்ச்சியால் அதிகரித்து வரும் மாணவர் சேர்க்கைக்கு வழிவகுக்கும் வகையில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக டேனியல் ஸ்மித் தெரிவித்தார். புதிய பாடசாலை கட்டுமான திட்டம் அடுத்த 7 ஆண்டுகளில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் இருக்கும் என்றும் தெரிவித்தார். தரமான கற்றல் தொடர்பான விடயங்களை வழங்குவதன் மூலம் ஆல்பர்டாவின் கல்வி முறையில் உயர் கல்லூரிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று டேனியல் ஸ்மித் தெரிவித்தார். இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. வரிசையில் நின்று மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தகவல் வெளியாகி உள்ளது. இலங்கையின் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சையாக களமிறங்கியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, ஜனதா விமுக்தி பெரமுன தலைவர் அனுரகுமாராவும் களத்தில் உள்ளனர். முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்ச உள்பட 38 பேர் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். விருப்ப வாக்கு அடிப்படையில் நடைபெறும் வாக்குப்பதிவில் 1,70,00,000 பேர் வாக்களிக்கின்றனர். தேர்தலில் 50% அதிகமான வாக்குகளை பெற்றவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் இன்று இரவே வாக்கு எண்ணிக்கை தொடங்கிவிடும் என்றும் நாளை மதியத்திற்குள் இலங்கையின் புதிய அதிபர் யார் என்று தெரிந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது. இலங்கை தீவின் நிறைவேற்றுத்துறை அதிகாரமிக்க 9வது ஜனாதிபதியை தேர்வு செய்யும் 8வது ஜனாதிபதி தேர்தல் இன்று சனிக்கிழமை இப்போது இடம்பெற்று வருகின்றது. இலங்கையில் இன்று அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கிறது. இதில் 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இலங்கையில் ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் போராட்டம் வெடித்தது. இதனால் 2022 ஜூலை 14 அதிபராக இருந்த கோத்தபய ராஜபக்சே பதவி விலகினார். அவரது தலைமையில் நடந்த அரசில் இடம்பெற்றிருந்த ராஜபக்சே குடும்பமும் வெளியேறியது. இதையடுத்து புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்கே 2022 ஜூலை 20 பதவியேற்றார். இதைத் தொடர்ந்து பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதனால் இலங்கை பொருளாதாரம் ஓரளவு வலுவடைந்து உள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் புதிய அதிபர் தேர்தல் இன்று நடைபெறவுள்ளது. தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, இடதுசாரி அமைப்பான ஜனதா விமுக்தி பெரமுனவின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கே, முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே உள்பட 39 பேர் போட்டியிடுகிறார்கள். கடந்த முறை நடந்த அதிபர் தேர்தல்கள் இருமுனை போட்டியாக இருந்த நிலையில் இந்த தேர்தல் பலமுனை போட்டியாக உள்ளது. எனினும் இந்த தேர்தலில் 4 முனை போட்டி காணப்படுகிறது. குறைந்தபட்சம் 50% பெரும்பான்மை வாக்குகளை பெற்றவர் மட்டுமே அதிபராக முடியும். இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடக்கிறது. இதற்காக இலங்கை முழுவதும் 13,400 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். அப்போது இலங்கை புதிய அதிபர் யார் என்பது தெரிந்துவிடும். இந்த தேர்தலில் நாடு முழுவதும் உள்ள 1.7 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். மன்னாரில் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாகிய நிலையில் இன்று சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புகள் இடம்பெற்று வருகின்றது. வன்னி மாவட்டம் மன்னார் தேர்தல் தொகுதியில் 98 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புகள் இடம்பெற்று வருகின்றது. அங்கே காலையில் சற்று மந்தகதியில் வாக்களிப்புகள் இடம்பெற்றாலும் பின்னர் மக்கள் வருகை தந்து வாக்களிப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மன்னார் மாவட்டத்தில் 90,607 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் சென்று வாக்களிப்பை அவதானித்து வருகின்றனர். குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் விஜயம் செய்து கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னார் மாவட்டத்தில் அமைதியான முறையில் வாக்களிப்புகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
கச்சத்தீவை இந்தியாவுக்கு தரவே முடியாது என இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் மற்றும் மீனவர்களின் படகுகள் சிறைப்பிடிக்கப்படுவது கடந்த ஒரு வருடமாக அதிகரித்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் இந்தியாவின், குறிப்பாக தமிழகத்திற்கு சொந்தமான கச்சத்தீவை கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இலங்கையிடம் இந்தியா தாரை வார்த்ததுதான் என்று சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் கடந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் கையில் எடுத்த பாஜக கடுமையாக விமர்சித்தது. இருப்பினும் இந்த அரசியல் பிரச்சாரம் இரு வழியாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் வந்து நின்றது. இந்நிலையில் கச்சத்தீவை தரவே முடியாது என்று இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பு அதிபர் மாளிகையில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தனியார் செய்தி ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்தார். அதில் கச்சத்தீவு பற்றிய பேச்சுவார்த்தைக்கு இலங்கை தயார் இல்லை, இந்தியாவுக்கு எப்படி காஷ்மீரோ அப்படித்தான் இலங்கைக்கு கச்சத்தீவு, காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா எப்படி சமரசமும் செய்து கொள்ளாமல் இருக்கிறதோ அதே நிலைப்பாடுதான் கச்சத்தீவில் இலங்கையும் கடைபிடிக்கிறது. காஷ்மீரை இந்தியாவின் ஒரு பகுதி என எப்படி நீங்கள் கூறுகிறீர்களோ அதே நிலைப்பாட்டை தான் கச்சத்தீவு விஷயத்தில் நாங்கள் கொண்டுள்ளோம். கச்சத்தீவு மீட்பு மீண்டும் இந்தியாவோடு இணையும் என்பதெல்லாம் வெறும் மீடியா ஹை. இந்தியாவிலேயே தமிழகத்தை தவிர்த்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற பிற மாநிலங்களில் கூட கச்சத்தீவு பற்றி பேசுகிறார்களா? கச்சத்தீவு என்பது தமிழகத்தின் ஒரு பகுதியின் பிரச்சினை மட்டுமே என ரணில் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மய்யத்தின் 2வது பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் இன்று காலை 11 மணியளவில் தொடங்கியது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் பொதுக்குழு கூட்டம் என்பதால் முன்னதாகவே பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினருக்கு மக்கள் நீதி மய்யம் தலைமை சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த பொதுக்குழுவில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்பட 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் இந்த கூட்டத்தில் 1414 பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் என மொத்தம் 2570 பேர் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் இன்று நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 2வது பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் விவரம்: மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவராக மீண்டும் கமல்ஹாசனை வாய்மொழியாக தேர்வு செய்து தீர்மானம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுக்குழுவில் தீர்மானம். தேர்தலை எதிர்கொள்ள ஏதுவாக பூத்திற்கு குறைந்தது 5 பேரை நியமிக்க வேண்டும். மக்கள் நீதி மய்ய புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையை அதிகரிக்கவும் பொதுக்குழுவில் தீர்மானம். பொதுக்குழுவில் மேலும் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு உள்ளன. பொதுக்குழு முடிவடைந்த பிறகு கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பழனியில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க முழுக்க ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்படுகிறது என அமைச்சர் சேகர் பாபு விளக்கமளித்துள்ளார். திருப்பதியில் பிரசாதமாக வழங்கப்பட்டு வரும் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் மாட்டு கொழுப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் பூதாகரமாகியுள்ள நிலையில் திருப்பதி கோயிலுக்கு நெய் விநியோகம் செய்த நிறுவனமே பழனி கோயிலுக்கும் விநியோகித்து வருவதாக தகவல்கள் பரவியது. இதற்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதாவது: கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் பயன்படுத்தப்படும் நெய் ஆவின் நிறுவனத்தில் இருந்துதான் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. பழனியில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க முழுக்க ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பழனி பஞ்சாமிர்தம் தரமாக வழங்கப்படுகிறது. தேவைக்கு அதிகமாக நெய் தேவைப்படும் போது தனியார் நிறுவனத்திடமிருந்து நெய் வாங்கப்படுகிறது. அந்த தனியார் நிறுவனம் தற்போது புகாருக்குள்ளானது கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பஞ்சாமிர்தம் குறித்து வதந்தி பரப்பிய பாஜகவினர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வதந்தி பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். பேஜர் வாக்கி டாக்கி வெடித்ததை தொடர்ந்து இஸ்ரேல், லெபனான் இடையே பயங்கர போர் ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளும் நேரடியாக கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டு உள்ளனர். காசாவை தொடர்ந்து லெபனானிலும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. காசா போரில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இருந்த லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா போராளிகள் மீது மின்னணு போரை இஸ்ரேல் தொடங்கியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்திய பேஜர்கள், வாக்கி டாக்கிகள் அடுத்தடுத்து வெடித்து சிதறியது. இதனால் லெபனான் மற்றும் சிரியாவில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் தான் இந்த தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா குழுவினர் சந்தேகமடைந்தனர். இதுகுறித்து ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கூறுகையில், இஸ்ரேல் சிவப்பு எல்லையை கடந்துவிட்டது, நாங்கள் இன்னும் வலுவுடன் திரும்பி வருவோம் என்று எச்சரித்தார்.
அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மீது நேரடியாக ஹிஸ்புல்லா குழுவினர் தாக்குதல் நடத்தினார்கள். ட்ரோன்கள் மற்றும் ராக்கெட்டுகள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டன. கடந்த 2 நாட்களாக நடக்கும் தாக்குதலால் இஸ்ரேல் எல்லைப் பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஏராளமான மக்கள் மற்றும் இஸ்ரேல் போர் வீரர்கள் பலியானதாக கூறப்படுகிறது. இதுபற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் அறிவிக்கப்படவில்லை. அதே சமயம் இந்த தாக்குதலுக்கு நேற்று இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது. நேற்று முதன்முறையாக லெபனான் தலைநகர் பெய்ரூட்டை குறிவைத்து இஸ்ரேல் படைகள் தீவிர தாக்குதல் நடத்தின. வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ஹிஸ்புல்லா குழுவினர் 140 ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதற்கும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதற்கும் பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் காசாவை தொடர்ந்து இரு நாடுகள் இடையே நேரடியாக போர் தொடங்கியது. லெபனான் தலைநகர் பெய்ரூட் புறநகர் பகுதியை இஸ்ரேல் போர் விமானங்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தின. தொடர்ந்து அந்த பகுதியில் குண்டுகள் வீசப்பட்டன. இதனால் அனைத்து பகுதிகளும் தீப்பிழம்பாக காட்சியளித்தன. மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் ட்ரோன்கள் மூலமும் இஸ்ரேல் பதிலடி தாக்குதலை தொடர்ந்தது. இந்த தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தியது. தெற்கு லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லா உள்கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அது தெரிவித்துள்ளது. சீனா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட 27 நாடுகளில் புதிய வகை கொரோனா XEC வைரஸ் பரவல் உள்ளதாக கூறப்படும் நிலையில் இவ்வைரஸ் சார்ஸ், ஒமிக்ரானை காட்டிலும் வீரியமிக்கதாக இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். கடந்த 2019ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் சீனாவின் வூஹான் இறைச்சி சந்தையில் இருந்து வைரஸ் பரவியதாக கூறப்பட்ட நிலையில் அது தொடர்பான வைரசுகளை ஆய்வு செய்த வூஹான் ஆய்வகத்திலிருந்து கசிந்தது என்றும் அதன் பெயர் கொரோனா வைரஸ் என்றும் கூறினர். இந்த வைரஸ் பரவலால் உலகமே இருண்ட கண்டமாக மாறியது. ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாகினர். சீனாவின் இறைச்சி சந்தையில் இருந்து கொரோனா வைரஸ் பரவியதா அல்லது ஆய்வகத்தில் இருந்து கொரோனா வைரஸ் கசிந்ததா என்ற சர்ச்சை இன்னும் தொடர்கிறது. கொரோனா தொற்றுநோய் பரவலின் உச்சக்கட்ட காலகட்டத்தின் போது SARS-CoV-2 என்ற வைரஸை விஞ்ஞானிகள் அடையாளம் கண்டனர். அதில் புதிய வகை உருமாறிய வைரசுகள் இருந்தன. இவ்வாறாக ஆய்வுகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது புதியதாக உருமாறிய கொரோனா வைரஸ் பட்டியலில் XEC என்ற கொரோனா வைரஸ் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இத்துடன் TVIயின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.